श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रम् अथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यम् अथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। நிறைய பேர் எங்கெங்கிருந்தோ ரொம்ப தூரத்துலேருந்து நான் வந்திருக்கேன். நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு மாநாடு நடத்துகிறாளா, இல்லை ஏதாவது கும்பாபிஷேகம் ஏதாவது நடத்துகிறாளா, வேறு ஏதாவது லௌகீகமாக ஏதாவது சபை நடத்துகிறாளா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கௌரவப்படுத்துகிற மாதிரி வேறு ஏதாவது நிகழ்ச்சியாக அந்த மாதிரி பார்த்தா அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சி இது. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இதெல்லாம் கூட நடந்துட்டுருக்கு. அது வேறு விஷயம். எல்லோரும் ஒரு கார்டை வச்சுக்கணும், அதில் உங்களை பற்றின எல்லா விவரங்களும் இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் அது வேணுமா வேண்டாமா, அது மாதிரி கார்டு இருந்தால் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு பந்தோபஸ்து உண்டா இல்லையா, அதில் எழுதியிருக்கிற விவரங்கள்லாம் இன்னொருத்தர் தெரிஞ்சுண்டா இவாளுக்கு சிரமமா, அந்த கார்டை தயார் கவர்மெண்ட்டு பண்ணலாமா கூடாதா அப்படின்னா நடந்து ஒரு மாதிரி இதுவும் வந்திருக்கு வச்சுக்கோம். இப்போ இன்னொரு கார்டு, இது வைதிகமான கார்டு. இன்ன குலதெய்வம், இன்ன கோத்திரம், இன்ன வேத சாக்கையை சார்ந்தவர்கள், ஆஸ்வலாயனமா, காத்தியாயனமா, ஆபஸ்தம்பமா, போதாயனமா, சத்யாஷாடமா, திராஹ்யாயனமா, சௌனகமா, பிப்பலாதமா, அதுக்கு ரிஷிகளும் இருப்பார். அதர்வ வேதத்துக்கு சௌனக சாக்கை, பிப்பலாத சாக்கை. இப்போதைக்கு இந்த வேதம்தான் பிரச்சாரத்தில் இருக்குது. அதர்வ வேதத்தில் பிரயோகம் அவ்வளவு பிரச்சாரத்தில் இல்லை. லௌகாட்சி அப்படின்னு ஒரு ரிஷி, கோபிலர்னு ஒரு ரிஷி, இவெல்லாம் காஷ்மீரி பண்டிட். அவ இந்த ரிஷிகள் சொன்னபடி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறான். பிளாக் யஜுர்வேதா, அதாவது கிருஷ்ண யஜுர்வேதம். கிருஷ்ண யஜுர்வேதம் அது எழுதியிருக்கா அப்படி இங்கிலீஷ் புஸ்தகத்தில். காஷ்மீரி பண்டிட்டுகள் கிருஷ்ண யஜுர்வேதம் கடசாக்கா. நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறவெல்லாம் தைத்திரிய சாக்கா. ஆபஸ்தம்ப சூத்திரா கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய சாக்காத்தியாயி. அது அங்கே கிருஷ்ண யஜுர்வேதா लौगाक्षी सूत्र कटशाखाध्यायी
கடங்கிற இந்த பிரான்ச் அதை சேர்ந்தவன். சில பேர் சாமவேதத்தை சார்ந்தவன். இங்கே தமிழ்நாட்டில் சாமவேதம்னு சொன்னால், இல்லை ஆந்திராவில் சாமவேதம்னு சொன்னால், ஒன்றும் ராணாயணீய சாக்கா விஜயநகரம் பக்கத்தில் இருக்குது, இல்லை ஜெய்மினி சாக்கா அது இங்கே தோகூருங்கிற ஊரில் இருக்குது, தஞ்சாவூர் ஜில்லா அங்கே இருக்குது. மகரபூஷணம்னு ஒருத்தர் இருக்கார், பாடசாலையெல்லாம் நடத்தின்னு இருக்கார். இல்லை கௌதும சாக்கா திராக்யாயன சூத்திரம். அதே மாதிரி காஷ்மீரி பண்டிட்டில் சில பேர் லௌகாட்சி சூத்திரம், பிளாக் யஜுர்வேதா, கிருஷ்ண யஜுர்வேதம், சில பேர் கோபில சூத்திரம், சாமவேதம். இப்படி இதுதான் வைதீகமான கர்மானுஷ்டானங்களுக்கான ஆதார். இது அந்த ஆதாரங்கிறது லௌகீகமான விஷயத்துக்கு. இது வைதீகமான விஷயத்துக்கு நீங்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவா, எந்த குலதெய்வத்தை வழி வழியாக நீங்கள் பூஜை பண்ணிட்டுருக்க, அந்த கோயிலுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டுருக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வைதிகத்தினுடைய ஆதார கார்டு. வைதீக சமுதாயம்ங்கிறது நம்முடைய தேசத்தில் முக்கியமான ஒரு விஷயம். அந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பாராயணங்களை, மந்திரங்களை பாராயணம் பண்ணி, ஹோமங்கள் பண்ணி, அந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மானுஷ்டானங்கள், ஜாத கர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம். சௌளம்னா 2 காது குத்திக்கிறது, ஒரு காது குத்திக்கிறது இல்லை சௌளம்னா. அது மாதிரி சௌளம், அன்னப்பிராசனம் வலது கையால் சாப்பிட்றது, அது கையால் சாப்பிட்றது, அது தீர்த்தம் உத்திரணியால் வாங்கிக்கலாம், சாப்பிட்றது கையால் சாப்பிடணும். ஆனால் கையை சுத்தம் பண்ணி சாப்பிடணும். கையே சுத்தம் இல்லை நினச்சக்கூடாது, இதுதான் சாப்பிடணும். இல்லாமல் அது அன்னப்பிராசனம். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி பவதி பிக்ஷாம் தேஹி. இது இந்த ஊரில் மாத்திரம் சொல்கிற வார்த்தை இல்லை. பவதி பிக்ஷாம் தேஹிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து எங்கெல்லாம் வேத தர்மம் பழக்கத்தில் இருக்கோ எல்லா ஊர்லேயும் இதை சொல்கிறேன். பெரியவாளோடு சேர்ந்து 97ஆம் வருஷம் பஞ்சாபு, ஹிமாச்சல், காஷ்மீர்லாம் போயிருந்தோம். அப்போது நூர்பூர்னு ஒரு இடம் ஹிமாச்சல் பிரதேஷில், அங்கே சமஷ்டி உபநயனம். சரி, பெரியவா வந்திருக்காளேன்ட்டு சமஷ்டி உபநயன ஏற்பாடாச்சு. அந்த உபநயனத்தில் இந்த பவதி பிக்ஷாம் தேஹி இதெல்லாம் சொல்கிறாங்க. காஷ்மீரி பண்டிட்டுகள் அவளுக்கு உபநயனம்ங்கிறது பிரதானம். நம்ம ஊரில் கல்யாணங்கிறது பிரதானமாக இருக்குது, நம்ம ஊரில் கல்யாணம் பிரதானமாக இருக்குது. அதுதான் பிரதானமாக செய்கிறோம். அதில் தான் கவலையும் அதிகமாக இருக்குது ரெண்டும். இதில் கவலையும் குழப்பமும் அதில் வந்துருக்கு. இதில் அவளுக்கு காஷ்மீரி பண்டிட்டுகள் அவளை பொறுத்த வரைக்கும் யஜ்ஞோபவீதம் தான் நம்ம உபநயனம்னு சொல்கிறோம். ரொம்ப கொஞ்சம் பழக்கப்பட்டவ பிரம்மோபதேசம் அப்படின்னு சொல்கிற காஷ்மீரி பண்டிட்டு அவள்
உபநயனம். அவர் நேரு, பண்டிட் நேரு, அவருக்கெல்லாம் கூட அந்த மாதிரி வைதீகமாக பூணெல்லாம் போட்டிருக்க அந்த காலத்தில் போட்டுருக்கோம். யஜ்ஞோபவீதம். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேர் யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யமக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜா. அதை தாரணம் பண்ணுறதுனால அது பவித்திரமானது. பவித்திரமானதுங்கிறதுனால தான் பவித்திரமானதை பவித்திரமான இடத்துல வச்சுக்கணும். சுத்தம் அசுத்தம் அப்படின்னு ரெண்டு. அதில் இந்த பவித்திரங்கிறது நீ கேட்டிருக்கலாம், கையில் போட்டுப்பா மோதிரம் மாதிரி பவித்திரம்னு போட்டுக்கிறேன். பவித்ரம் தேவிதா தம் பிரம்மாணஸ்பதி. பவித்ரம் அதாவது புனிதமானது அப்படின்னு அர்த்தம். தங்கத்தில் அந்த மோதிரம்லாம் போட்டுட்டு தர்பை போட்டுப்பா, இல்லைன்னா எப்பவும் உபயோகப்படுத்துகிறவா தங்கத்துலேயும் அந்த பவித்திரம்னு போட்டுக்கிறேன். இந்த யஜ்ஞோபவீதங்கிறது பவித்திரமானது. அது கூட சொல்வார், ஸ்ரீரங்கத்துக்கு அந்த விபீஷணர் வந்தார், இந்த கோகர்ணா பக்கத்தில் ஏதோ மடி குறைச்சலாக இருந்தது, அதனால் பிள்ளையார் ஒரு இடத்துல வச்சா, அப்புறமா அங்கேயே பிள்ளையார் இருந்துவிட்டார் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கோகர்ணத்தில் ஏதோ சொல்கிறேன். அதாவது சுத்தமான பொருளை நாம் சுத்தமாக இருக்கும்போது உபயோகப்படுத்தும். அதுக்காகத்தான் இந்த காதில் போட்டுக்கிறதுன்னு வச்சுருக்கேன். கங்கை இருக்கிறதாகவும் காதில் சுற்றிக்கிறது. அந்த காலத்தில் ரயிலில் கூட இந்த மண் மிருத்திகையெல்லாம் வச்சுருவேன். அதாவது மிருத்திகையினால் சுத்தி பண்ணிக்கிறதுன்ட்டு பேர். அது மிருத்திகா சௌச்சம்னு பேர். அந்த மண்ணுக்கு அந்த சக்தி, தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அந்த மண்ணுக்கு இருக்குது. மிருத்திகே ஹனமே பாபம், மிருத்திகே தேஹிமே புஷ்டிம், மிருத்திகே பிரம்மதத்தாசி காஷ்யபே நாபிமந்திரிதா அப்படின்னு சொல்லி இந்த மிருத்திகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் சொல்லியிருக்கு. அதனால் இந்த யஜ்ஞோபவீதம் பவித்ரம், பரமம் பவித்ரம். பரமம் பவித்ரம் சாதாரணமான சுத்தம் இல்லை. நீங்கள் இந்த பெட்ரோலில் சொல்கிற சாதாரண வண்டிகளுக்கான பெட்ரோல், ஏரோப்ளேனுக்கான பெட்ரோல், வேறு ஏதாவது இருக்கும், ஹெவி வாட்டர் ஏதாவது இருக்கும். அந்த இதில் பியூரிஃபிகேஷன் இன்னும் சுத்தம். அது மாதிரி பரமம் பவித்ரம். அது தரிச்சுக்கிறதுனால நமக்கு ஆயுஷ் வளர்றது, நமக்கு பெருமை கிடைக்கிறது, ஞானம் வருகிறது. இதெல்லாம் சொல்லுவோம். யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜா. ஆக இந்த யஜ்ஞோபவீத தாரணத்தினால நமக்கு சக்தி, ஆயுஷ் எல்லாம் வளர்றது. அந்த உபநயனம் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும், நேபாளத்திலேயும் முக்கியமானது. இந்த ராஜா குடும்பத்தில் ஒன்று நடந்தது, விரதபந்தம்னு பேர். அதுக்கு விரதபந்தம்னு நேபாளில் இந்த ராஜாவுடைய பிள்ளைக்கு பூணல் போட்டேன். அதுக்கு பெரியவாள்லாம் அழைச்சவங்க போயிட்டு இருந்தேன். அவள் அவளுடைய ஐதீகப்படி என்ன பண்ணுறோம் அது மாதிரிலாம் பண்ணார். பப்ளிக்காக எல்லாம் பண்ணார். அந்த ராஜா எல்லாம் பண்ணினார். ஸ்ரீபாஞ்சு வீரேந்திர விக்ரம் சாகதேவ் அப்படின்னு பேர், அவர் பேர் பண்ணார். ஆக இந்த உபநயனம், இந்த உபநயனத்து மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? மந்திரங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய காயத்ரி மந்திர உபதேசம் இந்த உபநயனத்தின் மூலமாக கிடைக்கிறது. உபநயனம் சமீபத்தில் அழைத்து செல்லுதல். ரொம்ப தூரக்கு இருந்தால் வேத மார்க்கத்தில் நாம் பிரவேசிப்பதற்காக
தோரண வாயிலாக இருக்கக்கூடியது, பிரவேசத்வாரமாக இருக்கக்கூடியது இந்த உபநயனம். அந்த உபநயனத்திலிருந்து நித்திய கர்மானுஷ்டானங்கள் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்ளை ஆகிறது. இப்போ சொல்கிறாள், இத்தனாம் தேதியிலிருந்து அமலாகிறது, அது வரைக்கும் இந்த சட்டம், அதுக்கப்புறமா இந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறேன். சட்டத்துக்கார சொல்கிறேன். இதில் என்னன்னா, இந்த உபநயனத்துக்கு முன்னாடி அதுக்காக இஷ்டப்படி இருக்கலாம் அர்த்தம் இல்லை. உபநயனத்துக்கு முன்னாடி காமச்சார காமபட்சா இவ்வளவு நியமங்களை அப்போ பார்க்கறது இல்லை. அதுக்காக பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. உபநயனத்துக்கு முன்னாடி கால் அலம்பிக்கணும், கை அலம்பிக்கணும், 10 எச்சல் அதெல்லாம் அதுக்கு எக்ஸம்ஷன் இல்லை, அது கட்டாயம் இல்லை. அது கட்டாயம் இல்லை. பண்ணினா விசேஷம், பண்ணினா விசேஷம், மற்றபடி பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. அதுக்கப்புறமா உபநயன ஆனத்துலேருந்து இதெல்லாம் வந்து அஷ்டமே வருஷே பிராமணம் உபநயீத கர்ப்பாஷ்டமேவா ஆஷோடசாத் பிராமணஸ்ய அனதீத காலஹ. 8 வயசில் உபநயனம் பண்ணணும், 7 வயசுலேயும் பண்ணலாம். அந்த 8 வயசுங்கிறது 7 வயசையும் 8 வயசாக கணக்கு பண்ணி கர்ப்பாஷ்டமம்னு பேர். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான நேரத்தையும் வச்சு பண்ணுறோம். 16 வயசுக்குள்ளே பண்ணிடணும். அது அனுமதி 16 வயசு வரைக்கும். ஆஜ்ஞை 8 வயசில், அனுஜ்ஞை 16 வரைக்கும். ஆஜ்ஞைன்னா ஆர்டர், உத்தரவு 8 வயசில் பண்ணணுங்கிறது. ஏதாவது காரணத்தினால பண்ண முடியாமல் போயிட்டால், குடும்பத்தில் சௌரியங்கள், ஏதோ அந்த ஊரில் இருக்கா இந்த ஊரில் இருக்கா, ஏதோ காரணத்தினால குழந்தைகளுக்கு அப்போ தான் பழக்கம் ஆகிட்டுருக்கு, பேசுகிறதுக்கு பழக்கம் வந்துடாமல், ஏதோ காரணத்தால் முடியலன்னாலும் 16 வயசுக்குள்ளே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபநயனம். அதுலேருந்து காயத்ரி ஜபம் ஆரம்பிக்கிறது. முக்தா வித்ரும ஹேம நீல தவள சாரீர் முகை ஸ்திரட்சணை யுக்தாம் இந்து நிபத்த ரத்னமுகுட்டாம் தத்வார்த்த வர்ணாத்மிகாம் காயத்ரீம் வரதாபயாங்குஷகஷாக சுப்ரம் கபாலம் கதாம் சங்கம் சக்கரமதாரவிந்த யுகலம் ஹஸ்தைர் வகந்தீம் பஜே என்பதாக இந்த காயத்ரி தியான ஸ்லோகத்தை சொல்லி அந்த சந்தியாவந்தனம் காயத்ரி வியாகிருதி சந்தியா த்விஜபிருந்த நிஷேவிதா, அந்த காயத்ரி மந்திரத்தை எல்லாம் ஜபம் பண்ண ஆரம்பித்து அது எப்படி ஜபங்கள்லாம் பண்ணணும்னு இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது சௌரியத்துக்காக மைக்கு வச்சுருக்கிறோம். ஜபங்கள்லாம் பண்ணும்போது மைக்கு வழியாக பண்ணக்கூடாது. பேசுகிறதுக்கு மைக்கு சௌரியப்படும், தேவை இருக்குது. ஜபங்கள்லாம் பண்ணும் பொழுது ஸ்வரத்தோடு பண்ணணும், ஸ்வரத்து இல்லாமல் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்ரத்தையோடு பண்ணணும். அதை எண்ணிக்கை வச்சுக்கிறதுக்கும் கணக்கு வச்சுக்கிறதுக்கும் முறையெல்லாம் இருக்குது. மாலை வச்சுன்னு பண்ணலாம், கையில் பண்ணலாம். கையில் பண்ணுறது விசேஷம். அப்படி கணக்கு வச்சுருந்து இந்த காயத்ரி ஜபத்தை பண்ணி அர்க்ய பிரதானமெல்லாம் கொடுத்து, புருஷா காயத்ரி மந்திரத்து மூலமாக அர்க்கியம் கொடுக்கறது. ஸ்திரீகளாக இருக்கிறவா அவளுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதையும் கொடுக்க சொல்கிறோம். அவள் கொடுக்க வேண்டிய அர்க்கியம் அந்த ஸ்லோகம் சொல்லி, அவள் சூரியனை பற்றி ஸ்லோகம் இருக்குது கொடுக்க சொல்கிறோம். அதில் அந்த ஸ்லோகத்தை சொல்லி மந்திர ரூபமாக பண்ணுறது புருஷாலும், ஸ்லோகத்தின் மூலமாக ஸ்திரீகளும் அர்க்யப்பிரதானம் பண்ணணும். அப்புறமா உபஸ்தானம் அது சொல்கிறேன். காயத்ரி மாவாஹயா சாவித்ரி மாவாஹயாம் எல்லாம் சொல்லி
நிச்சயத் காயத்ரி சந்தா அதெல்லாம் சொல்கிறேன் சொல்லி உபஸ்தானம் எல்லா கர்மாக்களையும் காயேன வாசா மனசேந்திரியர்வான்னு சொல்லி ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து அதெல்லாம் சொல்லி எந்த ஹோமம் பண்ணாலும் சரி எந்த பூஜை பண்ணாலும் சரி பகவத் அர்ப்பணமாக நாம் கர்மாக்களை செய்யணும். கர்மாக்களை செய்யும்பொழுது மூணும் நமக்கு முக்கியம். பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம். ஆனால் கர்மாவை விட்டுட்டு ஞானம், கர்மாவை விட்டுட்டு பக்திங்கிறது கிடையாது. கர்த்தவியம் நித்திய கர்மவத். இந்த பஜனை எல்லாம் பண்ணுறாளே அதில் ஸ்லோகம் சொல்கிறார். அதில் கர்த்தவியம் நித்திய கர்மவத். நித்திய கர்மத்துக்கு அது ஈக்குவல் இல்லை. நித்திய கர்மாவை எப்படி நாம் செய்யணுமோ செஞ்சுட்டு செய்ய வேண்டியவ சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியவ பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து பகவன் நாமாக்களை சொல்கிறது. ஆக இது எதுக்காக இந்த சந்தியாவந்தனம்னு சொன்னால் தோஷ நிவர்த்திக்காக. நமக்கு புதுசாக இதனால் பலன் வருது வரலைங்கிறது வேறு. தோஷங்கள் சேராமல் இருக்கிறதுக்காக இந்த சந்தியாவந்தனங்கிறது நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணணும். இந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள் பண்ணத்தான் நமக்கு இந்த வேத மந்திரங்கள்லாம் சித்திக்கும். வேத மந்திரங்களை பாராயணம் பண்ணுறதாக இருந்தாலும் இந்த சந்தியாவந்தனாதி நித்திய கர்மானுஷ்டானங்கள் செஞ்சு ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதா. வேதம்ங்கிறது ஒரு புஸ்தகம்னு நினச்சக்கூடாது. வேதத்தை இன்றைக்கி புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கா. இத்தனை நாள் ஆரம்ப காலத்தில் புஸ்தகம் வச்சு படிக்கிறது கிடையாது. வேதம்ங்கிறத ஸ்ருதின்னு பேர். வாத்தியார் சொல்லி 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 வருது. அப்படிப்பட்ட வேதம் இன்றைக்கி தேவையை பொறுத்து புஸ்தக ரூபத்தில் வந்திருக்கு. அந்த வேதங்கள் எப்படி ஸ்ருதியோ அதே மாதிரி இந்த காயத்ரி ஜபங்கிறத உபாம்சுவா அப்படி மௌனமாக எப்படி ஜபம் பண்ணணும். நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ண அந்த வேதங்கள்லாம் நமக்கு சுலபமாக அத்தியனம் பண்ண முடியும். அந்த மந்திரங்களுடைய பலம் நமக்கு கிடைக்கும், அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். தனியாக நான் 50 தடவை பாராயணம் பண்ணுறேன், சந்தியாவந்தனம் விட்டுட்டு இந்த சூக்தம் பாராயணம் பண்ணுறேன், அந்த சூக்தம் பாராயணம் பண்ணுறேன், 50 பேர் சேர்ந்து பண்ணுறோம், 100 பேர் சேர்ந்து பண்ணுறோம். மந்திரங்கிறது சித்திக்கணும்னா நித்திய கர்மானுஷ்டானங்கள், சந்தியாவந்தனம், சமிதாதானம், இதெல்லாம் நித்திய கர்மானுஷ்டானங்கள். அதை பற்றின சந்தேக நிவாரணி இதுவாக இன்றைக்கி இவ்வளோ பேர் இந்த விஷயத்துக்காக ஆர்வம் எடுத்துன்னு வந்திருக்கேங்கிறதே முதல்ல நல்ல விஷயம். அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸுங்கிறது ஒன்றும் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒன்று. இதில் இதுதான் வேத மார்க்கத்துக்கு அடிப்படையான விஷயம். சூரிய நமஸ்காரம், ருத்ரம் சமக்கம், புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம் சொல்கிறது ஒரு பக்கம். அதற்கும் முன்னாடி அதை விட முக்கியமான விஷயம் இந்த சந்தியாவந்தன விஷயங்கிறது. இதுதான் சார்ஜ் பலம் கொடுக்கக்கூடிய விஷயம் இது. ஆகவே இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுண்டு இதனுடைய கிரேட்னஸ் அதெல்லாம் புரிஞ்சுண்டு இவ்வளோ தூரம் பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்கேன். இன்றைக்கி அம்பாள் தரிசனமும் உங்களுக்கு நடந்திருக்கு. ஏகாதசி சனிக்கிழமை ஏகாதசி அம்பாள் தரிசனம் எல்லாம் சேர்ந்து எந்த இடத்துல இந்த மீட்டிங் நடக்கிறது. இந்த மீட்டிங் மெட்ராஸ்லேயும் நடத்தலாம், மும்பாயிலையும் நடத்தலாம், வேறு ஊர்லேயும் நடத்தலாம். அங்கே நடத்தினா இன்னும் சௌரியம் கூட உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே நடத்தினா சௌரியம். தனியாக இதுக்காக இவ்வளோ பேர் நடத்திட்டுருக்கேன்னா அந்த பெரியவா சன்னதியில் இதை நடத்திட்டுருக்கு. ஆக பெரியவாள்லாம் என்ன தர்மத்துக்காக அவளுடைய உபதேசம் அபிப்பிராயம் இருக்கோ இதுக்காகத்தான் எல்லாம் நிறைய பண்ணினான்.
என்ன பார்த்தாங்க. அதில் இந்த வேத தர்மத்துக்காகத்தான் பெரியவா சஞ்சாரம்லாம் பண்ணி 1930கள் அதில் அந்த பெரியவா 21 வருஷம் யாத்திரை பண்ணார். இந்த பெரியவா 1970லேருந்து ஆரம்பித்து நிறைய யாத்திரை பண்ணி வடக்கு இருக்கிறவா மத்தியிலெல்லாம் சமஷ்டி உபநயனம், சங்கர ஜெயந்தி நடத்துறது, இது எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணி இந்த வேத தர்மங்கிறத பிரச்சாரத்துக்கு மறைஞ்சு போகாமல் மறந்து போகாமல் உற்சாகம் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் நிறைய வேலைகள் இந்த 100 வருஷத்தில் 2 பெரிவாளும் இங்கே வேதம், சம்ஸ்கிருதம், சாஸ்திரம், கோவில், ஹோமங்கள், சோமயாகம், வாஜபேயம், இது மாதிரியான யாகங்கள், இஷ்டிகள், இதெல்லாம் என்ன நல்ல காரியங்கள், தர்ம காரியங்கள், வைதீகமான காரியங்கள்லாம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நடந்துட்டு இருந்ததோ, இந்த பற்றின ஞானம், நாலெட்ஜு, இதை பற்றின ஸ்ரத்தை, இன்ட்ரெஸ்ட்டு, இதை பற்றின ஒரு ஏற்பாடு, அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் குறையக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் கேட்டுக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். சில பேருக்கு இதுவாக தோணலாம், என்னப்பா ஏதோ வேறு ஏதாவது முண்டக உபனிஷத் சொல்லித்தருவா, மாண்டோக்கிய உபனிஷத் சொல்லித்தருவா, இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது மந்திரோபதேசம் தனியாக ஏதாவது சொல்லித்தருவா, வசத்தியான வேறு ஏதாவது அபூர்வமான விஷயங்கள் சொல்லித்தருவா, அதுக்காக கூப்பிட்டு. அதெல்லாம் அபூர்வமான விஷயங்கள் தான். ஆனால் இதுதான் எல்லா அபூர்வத்துக்கும் முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம். அபூர்வம்னு சொன்னால் ரேர்னு ஒரு அர்த்தம், அபூர்வம்னு சொன்னால் புண்ணியம்னு ஒரு அர்த்தம். அபூர்வத்தை கொடுக்கக்கூடிய சந்தியாவந்தனம் அபூர்வமாயின்னு, அதாவது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியல அதை. ஆக இந்த அபூர்வத்தை கொண்டு வரணும். அபூர்வம் இது இப்படி விட்டுட்டோம்னா அபூர்வம் முன்னாடி கிடையாதுன்னு சொல்லிடுவா. பின்னாடி சில ஆற்றுல சில விஷயங்கள்லாம் விட்டு போய் எங்கள் ஆற்றுல 4 நாள் கல்யாணம் பண்ணுற வழக்கம் கிடையாது, 5 நாள் கல்யாணம் பண்ணுற வழக்கம் கிடையாது, எங்கள் ஆற்றுல 4 நாள் உபநயனம் பண்ணுற வழக்கம் கிடையாது, எங்கள் ஆற்றுல கல்யாணத்துக்கு முன்னாடி தான் உபநயனம் பண்ணுற வழக்கம். அதாவது சில விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம், அதனால் சாஸ்திரப்படி பண்ண வேண்டிய விஷயங்கள் விட்டு போயிருந்தால் மறுபடியும் சாஸ்திரப்படி தான் பண்ணணும். சாஸ்திரங்கிறது ஒன்றும், சம்பிரதாயங்கிறது ஒன்று. சுமங்கலி பிரார்த்தனை, அதுக்கப்புறமா இந்த 50 பட்சணம் பண்ணுறது, 30 பட்சணம் பண்ணுறது, இத்தனை சுற்றுறது, இந்த மாவை வச்சு சுற்றுறது, அதெல்லாம் சம்பிரதாயங்கள். அதெல்லாம் சம்பிரதாயங்கள். இவாத்தில் எப்படி சொல்கிறது, ஸ்ராத்தம் பண்ணும்போது விபூதி இட்டுப்பா, இட்டுக்க மாட்டேன், இந்த அப்பைய தீட்சர் வம்சம்னா எப்படி சொல்லுவாள், மற்ற குடும்பத்துக்காரா எப்படி பண்ணுவா, இதெல்லாம் வஸ்திரத்தை உணர்த்தினப்புறம் அப்படி பண்ணுவா. இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சம்பிரதாயங்கள். சாஸ்திரங்கிறது 8 வயசில் பூணல் போடணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், இதெல்லாம் சம்பிரதாயம். ஆகவே அபூர்வம்னு ஆகக்கூடாது, முன்னாடி இல்லைன்னு ஆகக்கூடாது. அதாவது நீங்கள் பண்ணினாதான் அடுத்த தலைமுறைக்காரர்களுக்கு இருக்குன்னு வழக்கம். ஆக இந்த சந்தியாவந்தன விஷயத்துக்காக சர்மா சாஸ்திரி மூலமாக நிறைய அது என்ன சொல்கிறது, ஜனரஞ்சகமாக வைதிக விஷயத்தை பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. அதில்
இந்த இதுக்கு மாப்பிள்ளையும் தயார் பண்ணி கர்ப்பாடிகளும் வந்து வேத வித்தியார்த்திகளையும் அழைச்சின்னு வந்து அவளும் வித்தியார்த்திகளும் வந்து பாடசாலை கும்பகோணத்தை நடத்தின்னு இருக்கார். அவள்லாம் அழைச்சின்னு வந்து இன்றைக்கி வைதிகமான முறையில் புது விதமான மேனேஜ்மெண்ட்டு, பழைய மேட்டர் பழசு, புது விதமான இதை பிரச்சாரத்திற்கான புது வழிகள்லாம் கண்டுபிடிச்சி இந்த சந்தியாவதனத்தை பற்றி சொல்கிறதுனால மற்ற விஷயங்கள் விட்டு போச்சுன்னு இல்லை. பொது ஜனங்களுக்கு வேண்டிய விஷயத்துக்காகவும் போன மாதம் ஒரு பக்தி பிரச்சார இதுவும் நடத்தியிருக்க. ஸ்திரீகளுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அதாவது சமானமான விசாரதாரா, ஒரே விதமான சிந்தனை ஓட்டம், வைதிகத்தை பற்றி ஸ்ரத்த ரெண்டு பேருக்குமே தேவை. புருஷாளுக்கும் தேவை, ஸ்திரீகளுக்கும் தேவை. அவள் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய நல்லது அவளும் செய்யணும். துளசி பூஜையோ பஞ்சபாத்திரமோ, அந்த பஞ்சபாத்திரம் வந்து அது கிஃப்ட் மாதிரி வாங்கி உள்ளே வச்சிடாம அது வந்து இப்போ போயிருந்தோம், ஒரு ஊருக்கு போயிருந்தோம், தேவரியாம்பாக்கம்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். இங்கே படப்பை போகிற வழியில் இங்கே போயிருந்தோம். அங்கே ஒரு பெருமாள் பஜனை மடம் போல் இருக்குது. இங்கே வழியில் உட்கார்ந்துட்டு ஒரு பித்தளை பாத்திரம் ஒருத்தர் சத்தியாக தேய்ச்சின்னு இருந்தார். அதாவது என்னன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியத்துக்கு அவள் என்ன ஒத்தாசை பண்ணணுமோ அதையும் ஸ்திரீகள் பண்ணி, இந்த கர்மானுஷ்டானங்கிறது ரெண்டு பேருக்கும் நல்லதே கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஜபம் பண்ணாலும் குடும்பத்துக்கு நல்லது, அவள் துளசி பூஜை பண்ணாலும் உங்களுக்கு நல்லது. ஆகவே எல்லாருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்வதர்மத்தை, ஸ்ரேயான ஸ்வதர்மோ விகுணா பரதர்மா சனுஷ்டிதா ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதः சம்சித்திம் லபதே நரः ஸ்வகர்மணா தமபியர்ச்ய சித்திம் விந்ததி மானவः ஸ்வகர்மணா தமபியர்ச்ய சித்திம் விந்ததி மானவः. ஒரு குருக்கள் ஏதாவது அலங்கார தீபாராதனை பண்ணுறார். இப்போ கங்கா கரையில் கங்கா ஹாரதி பண்ணுறான்னா அவள் பண்ணக்கூடிய விஷயத்தை அவள் பண்ணுறான். அவா என்ன தர்ம காரியத்தை பண்ணணுமோ அதை பண்ணணும். எல்லாரும் செய்ய வேண்டிய இது எல்லாரும் உபநயனம் பண்ணிண்டவா எல்லாரும் செய்ய வேண்டியது சந்தியாவதனம். ஸ்வகர்மணா தமபியர்ச்ச. அதனால் அவளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை பண்ணுறது மூலமாக அவள் புண்ணியத்தை அடையலாம். ஸ்வதர்மங்கிறது முக்கியம். அவர் அதை பண்ணின்னு இருக்காரு, இவர் இது பண்ணின்னு இருக்காருல்ல, தன்னுடைய கடமை பகவானால் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட, சாஸ்திரங்களால் சொல்லப்பட்ட கடமைகளை செய்வதன் மூலமாக அந்த புண்ணியத்தை நாம் வாங்கிக்கலாம். அந்த புண்ணியத்தை நீங்கள் வந்து க்ஷேத்திரத்தில் வந்து சந்நிதியில் வந்து இப்படி வெல் ஆர்கனைஸ்டு, அது வெல்லுங்கிறது ஆர்கனைஸ் பண்ணும்படியாக இருக்குது. கிணறு கிடைக்க மாட்டேங்கிறது அது வேறு, அது வேறு. இது வந்து வெல் ஆர்கனைஸ்டாக நல்ல ஏற்பாட்டோடு இதை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கா. இதெல்லாம் தேவைப்படுறது. யஜ்ஞோபவீதம்னு ஒரு புஸ்தகம், பரிசேஷனம். இப்போ பரிசேஷம்னா அது இப்படி சுற்றுறதா அப்படி சுற்றுறதா, புத்தகத்தில் பரிசேஷனங்கிறத வந்து எப்படி இல்லை, அதுக்கு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன். யஜ்ஞோபவீதம் ஒரு புஸ்தகம், இன்னொரு புஸ்தகம் ஸ்திரீகளை பற்றி அவளுடைய நியமங்களை பற்றி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன். 2 புஸ்தகம் போட்டிருக்கேன். ஸ்திரீகளுடைய நியமங்களை பற்றி 2 புஸ்தகங்கள் போட்டிருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் புஸ்தகங்கள்லாம் போட்டு இது மூலமாக விட்டுப்போன ஒரு தர்ம பரம்பரையில் மறுபடியும் துளிர் விடுறதுக்கு,
மறுபடியும் ஒரு பசுமை காஞ்சி போனதை மறுபடியும் பசுமையாக்கிறதுக்கு. ரொம்பவும் விட்டுட்டோம்னா இந்த பசுமை இல்லாமல் அது சுமையாயிடும். அது எதாவது கொஞ்ச நாள் விட்டுருந்தோம்னா மறுபடியும் பிடிச்சிக்கலாம். ரொம்ப நாள் விட்டு படுத்தினா அடிக்கடி ஞாபகப்படுத்தி இந்த பிரச்சாரங்கிறது வைதீக பிரச்சாரத்தை இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்து சொன்னால் ஜனங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்குது, ஸ்ரத்தை இருக்குது. ஏதோ காரணத்தினால வாத்தியார் கிடைக்கல, நேரம் இல்லை, இல்லைன்னா சரியாக சொல்கிறவா இல்லை, இப்படி ஏதோ காரணத்தினால இவா சைடு காரணமாக அவா காரணமாங்கிறது இல்லை. மொத்தத்தில் விட்டு போகிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் பிரச்சாரப்படுத்தணும், ஞாபகப்படுத்தணும். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தீர்த்து வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல விஷயம் நடந்துருக்கு. இந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வடநாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த ரிஷி பரம்பரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுண்டு அந்த ரிஷிகள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் மந்திர திரஷ்டாக்கள், ரிஷிகள்னா மந்திரத்தை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்தவர், அந்த ரிஷி பரம்பரையில் வந்த எல்லாரும் இந்த நல்ல விஷயத்தை மேன்மேலும் செஞ்சு இதுதான் நாளைக்கு பல பாடசாலைகள் நடக்கிறது. வேத பாடசாலைகள் இப்போ இவரே நடத்திட்டு இருக்கார், பாடசாலை நடக்கிறது. இந்த பாடசாலைகள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கணும்னா இந்த வேதிக் மிடில் கிளாஸ் ஒன்று ரெடி ஆகணும். எக்கனாமிக் மிடில் கிளாஸ் மாதிரி இந்த பிபிஎல்லேருந்து ஒரு எக்கனாமிக் மிடில் கிளாஸ் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரத்துக்கு. இப்போ எல்லாம் மடிசார் கட்டிக்கிறது எப்படி, பஞ்சகச்சம் கட்டிக்கிறது எப்படி, அதுக்கெல்லாம் கூட ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு வந்திருக்கு. அது என்னென்ன சொல்கிறதுக்கு, அது கட்டிக்கிறதுக்கு தேவை சுலபமாக இருக்குன்ட்டு ரெடிமேடாகவும் வந்துருக்கு. அது வேறு இது வரும். மொத்தத்தில் எதுக்கு சொல்கிறோன்னா இந்த வேதிக் மிடில் கிளாஸ் என்ன வேதங்கள் இருக்குது, எத்தனை சம்ஸ்காரங்கள் இருக்குது, என்ன ரிஷிகள் இருக்கா, என்ன புஸ்தகத்தை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், யாரை கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் நாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணினா, அதாவது நித்தியப்படி பண்ண முடிகிறதோ முடியலையோ. இப்போ சமிதாதானத்துன்னு சொல்லிகிட்டு இருந்தோம், நித்தியப்படி பண்ணணும், பண்ண வேண்டியது தான். நித்தியப்படி பண்ணலேங்கிறதுனால சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. சனி ஞாயிறுகளில் மெட்ராஸில் எங்கே இண்டிபெண்ட் ஹவுஸ் இருக்கோ, தனித்தனி வீடு இருக்கோ, வீட்டில் தனியாக இருக்கா அது வேறு விஷயம். தனி இதில் இவன் அங்கே இருக்கா அங்கே இருக்கா இருப்பாவும் சரியாக வருது. இது இண்டிபெண்ட் ஹவுஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் சமிதாதானத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கிராமங்களில் கிராமங்கள்லேருந்து சமித்தெல்லாம் வரவழைச்சு இந்த அக்னி உபாசனா மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை பண்ணுறது, அப்புறம் 2 வேலை, அப்புறம் சனிக்கிழமை பண்ணுறது, சனிக்கிழமை 2 வேலை பண்ணுறது. மொத்தத்தில் நம்மளுடைய ஸ்ரத்தையும் நம்மளுடைய ஈடுபாடும் தான் இதில் முக்கியம். இந்த மாதிரி வைதிக கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணினதுனால தான் இவ்வளவு சயின்டிஸ்ட்டு, இவ்வளவு அதிகாரிகள் எல்லாம் தயாராகிருக்கான்னா அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது முன்னாடி சாஸ்திரம் படித்தவாளாக இருந்தது. லௌகீகமாகவும் பெருசாக வந்திருக்கான்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் செஞ்ச பூஜைகள், ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்த நியமங்கள் காரணமாக அந்த பரம்பரையில் வரக்கூடிய பல தலைமுறைக்கும் இந்த புண்ணியம் பலனை கொடுத்துட்டுருக்கு. இந்த வைதீக சமுதாயமும் வேதம் படிக்க வச்சிடுறோம். வேதம் படிக்க வச்ச அப்புறமா வைதிகாலுக்கு கல்யாணங்கிறது அது ஒரு விஷயமா இருக்குது. அது பெரியவாளை இந்த விஜிஎஸ் கணபாடிகள் சொல்லி பெரியவா 2 இடத்துல சொன்னான். ஒன்று நாரத கான சபாவில் சொன்னான் இதை பற்றி. அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹால்லையும் இந்த வைதிகாலுடைய விவாக விஷயத்தை பற்றி பெரியவா ஜனங்களுக்கெல்லாம் சொன்னான். இப்படி வைதிகாலுக்கான தேவைகள்லாம் அவள் வெளியில் வர அப்படின்னு சொன்னான்னா அவள்லாம் உபச்சாரம் பண்ணுறதுக்கு பணம் காசு கொடுத்து தட்சிணை கொடுத்து உபச்சாரம் பண்ணுறது ஒன்றும், எங்கள் ஆற்றுல தங்குங்கோ, எங்கள் ஆற்றுல ஆகாரம் பண்ணிங்கோ,
அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டிய அந்த வைதீகமான மினிமம் குவாலிஃபிகேஷன், பேசிக் குவாலிஃபிகேஷன், அதையும் லௌகிகா மத்தியில் ஏற்பாடு பண்ணணும். அப்போ தான் வைதீகமும் வைதீகமான முறையில் இருக்கும். இல்லைன்னா அது சாண்டிங் ஆகிடும். உச்சாரணங்கிறது அது பாராயணம், உச்சாரணங்கிறது வேறு மாதிரி ஆகாமல் அந்த வைதீகமான விஷயங்கள். மந்திரங்கிறது பலன் கொடுக்கணும்னா எல்லாம் சேர்ந்தால் தான் மந்திரம் பலன் கொடுக்கும். மந்திரங்கிறது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். அது பலன் கொடுக்கறதுக்கு மந்திரத்தை உபயோகப்படுத்துகிறவா, ஆகாரங்கள், சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்து தான் முழு பலனை கொடுக்கும். ஆகவே வைதீக சமுதாயம் உருவாகணும். பியூர் வெஜிடேரியனாக இதுதான் சாப்பிட்றதுங்கிற மாதிரி பியூர் வெஜிடேரியனாக, கோசம்ரட்சணம் பண்ணுறவாளாக, சம்ஸ்கிருதம் பேசிக்காக தெரிஞ்சின்றவாளாக, இந்த மாதிரி நல்ல சத்சங்கத்தில் மேன்மேலும் ஈடுபடக்கூடிய நல்ல சமுதாயங்கிறது எதிர்காலத்துக்கும் இந்த வேத பரம்பரை ஒரு 10 பேர் படிக்க வைக்கிறான்னா வேத பாடசாலையில் அந்த 10 பேர் சாஸ்திரிகளை உபயோகப்படுத்திக்கக்கூடிய 1000 பேர் அதற்கு வேண்டிய சாஸ்திரியமான குவாலிஃபிகேஷன்ஸோடு இருக்கும். அப்போ தான் சாஸ்திரியமான குவாலிஃபிகேஷனும் இருக்கணும், அதே சமயத்தில் அவளை கௌரவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல திரவியம் அதெல்லாம் சௌரியத்தோடையும் இருக்கணும். சௌரியமும் வேணும், சத்தையும் வேணும், ஞானமும் வேணும், பிரியமும் வேணும். இப்படி இந்த வைதீக சமுதாயத்தை மறுபடியும் உருவாக்கக்கூடிய இந்த நல்ல பிரயத்தனம் பல ஊர்லேயும் நடத்தி இங்கே நடத்துறதுங்கிறது உற்சாகப்படுத்துறதுக்காக காஞ்சிபுரத்தில் நடத்தினோம். பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த ப்ரோக்ராம் நடந்ததுங்கிறதுக்காக எங்கெல்லாம் முடியுமோ எல்லா ஊர்லேயும் நடத்தி இந்த வேதோகிலோ தர்ம மூலம், வேதம்ங்கிறது தான் தர்மத்துக்கு மூலம், ஆணிவேர். அந்த வேதத்தை காப்பாற்றுறதுக்கு, வைதீக மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்கு தர்மோ விஸ்வஸ்ய ஜெகத பிரதிஷ்டா. தர்மங்கிறது தான் ஸ்டெபிலிட்டிக்கு காரணம், குரோத்துக்கு காரணம். ஜெகத பிரதிஷ்டா, பிரதிஷ்டான்னா மேன்மைன்னு சொல்லலாம், ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம், கௌரவம்னு சொல்லலாம். அந்த வேத தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த சந்தியாவந்தனம் தான் பிரதிஷ்டை ஆதாரம். ஆகவே இந்த வேரில் தண்ணியை விட்டால் மரம் வளரும், காய் வரும், பழங்கள் வரும், இலைகள் வரும், நிழல் கிடைக்கும், எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும். ஆக இந்த வேரை காப்பாற்றக்கூடிய இந்த நல்ல முயற்சி, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்து சொல்லி உங்களுடைய ஸ்ரத்தையும் வளர்ந்து அவருடைய உற்சாகமும் வளர்ந்து இன்னும் இந்த என்விரான்மெண்ட், வேதிக் என்விரான்மெண்ட்டுங்கிறது இப்போ முக்கியமாக இருக்குது. அந்த வேதிக் என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழ்நிலை நல்ல முறையில் தைரியமும் தேவை, பக்தியும் தேவை, நல்ல வசதிகளும் தேவை, வினயமும் தேவை. இப்படி குணங்களும் வளரணும், படிப்பும் வளரணும், உத்தியோகம் வியாபாரம் மாதிரி சௌரியமும் வளரணும். இது எல்லாத்துக்கும் இந்த காயத்ரி அம்பாளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி, காயத்ரீம் வரதாபயாங்குஷகஷாஹ சுப்ரம் கபாலங்கதாம் சங்கம் சக்கர மதாரவிந்தயுகலம் ஹஸ்தைர் வஹந்தீம் பஜே அப்படிங்கிற இதில் இந்த அம்பாளை காயத்ரி அம்பாள் காயந்தம் திராயத் யார் ஜபம் பண்ணுறாளோ அவளை காப்பாற்றுறவா காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவியினுடைய அனுகிரகத்துக்காக எல்லாரும் பிரார்த்தனை ஜபங்கள்லாம் ஆராதனமா. பார்வதி பதையே ஹர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர.